வணக்கம். வணக்கம். உடச்சி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 2026 தேர்தலில் திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது? ஏன் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ரெண்டும் ஒன்று தானே. இந்த பக்கம் வந்து சின்ன பின்னமாக இருக்குது கட்சி, இந்த பக்கம் ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் ஊழலில் எதுலேயுமே பெரிய வித்தியாசம் இல்லாத போது அது இவங்களே இருந்துட்டு போட்டுமே. அதாவது என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, அதிமுக செதஞ்சு இருக்குது, அவங்களால ஒரு நல்ல ஆட்சி தர முடியாது, இவங்க ஒற்றுமையாக இருக்காங்க, அட்லீஸ்ட்டு ஒரு உறுதியான ஆட்சியாக கொடுப்பாங்க. அதுதான் உங்களுக்கு என்ன? அப்போ திமுகவுக்கு ஓட்டு போகணும் முடிவு பண்ணிட்டீங்க? கண்டிப்பாக ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது திமுகவுக்கு போகிறது பெட்டர் மாதிரி தான் தோணும். நீ சட்டையை போட்டு வரும்போது தெரிவியா? விஷயம் என்ன அப்படின்னா, திமுக அதிமுக இது ரெண்டுமே எல்லாத்துலேயும் ஒன்று தான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ஜெயலலிதா அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் என்ன வேற்றுமை இருந்ததோ அதே வேற்றுமை இன்றைக்கும் உண்டு. அது என்ன அப்படின்னா, எப்போவுமே சொல்லுவாங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் கட்டுக்கோப்பாக வச்சுக்குவார், கருணாநிதி ஆட விட்டு வேடிக்கை பார்ப்பார். கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் அவருடைய மகன் மு க ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் அந்த நிலைமை ஏதாவது மாறி இருக்கான்னு பார்த்தா எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க தேதி மார்ச் கடைசி வாரத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்ப்போமே, மார்ச் 24 இருந்து அப்படியே அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிப்ரவரி 24 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாத இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த ஒரு மாத இடைவெளியில் எவ்வளோ கொலை நடந்திருக்கு நீங்கள் நெட்டில் தேடுங்க, என் பேரை மாற்றிக்கோங்க, அது குறைவான கொலையாக இருந்தால் அந்த அளவுக்கு. அதாவது கொலையுடைய எண்ணிக்கைனா வெறும் குடும்ப தகராறோ இல்லாட்டி தங்கள் வீட்டு சொத்து பிரச்சனையே கிடையாது. பட்ட பகலில் கடத்தி கொண்டு போய் கொலை பண்ணுறது, இல்லாட்டி தண்ணியை போட்டு கொலை பண்ணுறது, இதோட எண்ணிக்கை தீவிரமாக அதிகரிச்சுட்டு இருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. மார்ச் 5ஆம் தேதி தமிழக டிஜிபி என்ன பண்ணுறாருன்னா தென் மாவட்டங்களுக்கு பயணம் போகிறார். போயிட்டு வரார், எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு இருக்குன்னு பார்த்துட்டு வராரு. வந்து 10 கொலை தென் மாவட்டங்கள் இந்த லட்சணத்தில் தான் இருக்குது. அப்போ நீ போய் ஆய்வு என்ன பண்ணிட்டு வர்ற? எல்லாரும் கேட்பானா இல்லையா? எல்லா மக்களும் என்ன பண்ணா, என்னடா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இப்போ குறிப்பிட்ட புள்ளி விவரமாகவே எடுத்து பேசுவோம். அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், மார்ச் 24 தான் ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட புள்ளி விவரமாக எடுத்து பேசுவோம். அப்போ தான் அதிமுகவுக்கு திமுகவுக்கு எந்த இடத்துல வித்தியாசம் இருக்குன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அது என்ன அப்படின்னா, இங்கே சென்னையில் ஒரு 2 கொலைகள் எடுப்போம். அதாவது மார்ச் 24 நடந்தது, இப்போ சமீபத்தில் நடந்தது ஒரு 15 நாளைக்குள்ள. வயசு 71, அவர் பேர் குமார். அவர் ஒரு மருமையை வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு. போயிட்டு ஆட்டோவில் வர்றாரு, அந்த இடத்துல இருந்து கடத்தப்படுறாரு. ஆளு காணான்னு சொல்லி அவங்க வீட்டில் ரிப்போர்ட். மார்ச் 16 நினைக்கிறேன் இந்த சம்பவம் நடக்குது. கடத்தினது யாருன்னா ரவுடி கும்பல் பட்ட பகல்ல. எதுக்கு கடத்தினாங்க அப்படின்னா, அந்த ஈசிஆர் பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் தான், எவ்வளவு ஒரே ஒரு கிரவுண்டு. அந்த ஒரே ஒரு கிரவுண்டு அவரோடது கிடையாது. அந்த ஒரு கிரவுண்டு அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா அவர் சொந்தக்காரோட நிலம். ஏப்பா ஆக்கிரமிப்பையும் கேட்டீங்களே, அதுக்கு அவனை கூட்டி போய் கடத்தி கொண்டு போய் அடிச்சே கொண்டுட்டாங்க. வயசு 71, வெறும் ஒரு கிரவுண்டு நிலத்துக்கு ஒருத்தர் கடத்தி கொண்டு போய் அடிச்சு கொண்டு புதைக்கிறாங்கன்னா இது நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? பட்ட பகலை கடத்தி கொண்டு அடிச்சு கொள்ள முடியுது. அது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க. கொண்ட இடம் இருக்கு இல்லையா, சென்னைக்கு இந்த பகுதி, அதாவது சிங்கப்பெருமாள் கோவில் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் அடிச்சு கொண்டுட்டு புதைச்சது செஞ்சு பக்கத்தில் கொண்டு புதைச்சிட்டாங்க. எங்கே கொண்டு போகிற? இங்கே கொலை பண்ணிட்டு அதை தூக்கிட்டு போய் செஞ்சு பக்கத்தில் கூட ஏதோ முருகன் கோயிலுக்கு பின்னாடி வச்சு புதைச்சிட்டாங்க. அதாவது பட்ட பகலில் கடத்தி கொலை பண்ண முடியுது. இது ஒரு நிகழ்வு கிடையாது. ரொம்ப புரிஞ்சு, இது ஒரு நிகழ்வு கிடையாது. இப்போ நீங்கள் தொடர்ந்து சொல்கிறது வந்து ஒரு மாதத்துக்கு இத்தனை கொலை அப்படின்னு சொல்கிறீங்க. இது எல்லா ஆட்சியிலையுமே கொலை கொள்ளைன்றது நடந்து கொண்டு, இதற்கு வந்து முதல்வர் எப்படி பொறுப்பேற்க முடியும்? முதல்வர் தான் பொறுப்பேற்கணும். அவர் தானே காவல்துறையில் வச்சிருக்காரு. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன், நீ அதிமுக திமுக பிரித்து பார்க்க சொன்ன இல்லையா, ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற காலகட்டத்தில் எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற காலகட்டத்தில் எப்படியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உளவுத்துறை ரிப்போர்ட்டு ஒன்று இருக்குது. காலையில் ஒரு 8 மணிக்கு, மதியம் ஒரு 2 மணிக்கு, நைட்டு ஒரு 8 மணிக்கு கொடுப்பாங்க. உளவுத்துறையோட வேலை என்ன அப்படின்னா, எங்கெங்கே ரவுடி இருக்கான், என்னென்ன அட்டகாசம் நடந்துருக்குது, என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, எல்லா ரிப்போர்ட்டும் அவருக்கு போகிற கிடையாது. ஆனால் உளவுத்துறையோட முக்கியமான ரிப்போர்ட் எல்லாமே அவருக்கு போயாகும். மற்ற ரிப்போர்ட் எல்லாமே அந்தந்த மாவட்ட எஸ்பி இல்லாட்டி கமிஷனர் கொடுத்தாங்க. இது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு கூட்டம் போடுவாங்க. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் மற்ற அதிகாரிகள் இருக்காங்களே, இவங்களாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இல்லையா, அந்த மீட்டிங்கை முடிச்சு அந்த மீட்டிங்கான ரிப்போர்ட்டு ஜெயலலிதா அவருடைய டேபிளுக்கு போயாகும். இதே தான் இன்னைக்கு நடக்குது. ஆனால் என்ன நடக்குது, ஏதாவது ஒரு ஆளை ஒழுங்காக மாத்திரம் சொல்லுங்க, ஒழுங்கு நடவடிக்கை சரியில்லைன்றதுக்காக ஏதாவது ஒரு நபரை இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, இல்லாட்டி தூக்கி கடாசினாங்க, இல்லை சஸ்பெண்ட் பண்ணாங்க, ஏதோ சொல்லுங்க. அங்கே கள்ளக்குறிச்சி பக்கத்தில் அவ்வளோ பேர் செத்ததுக்கு அப்புறம் தான் 2 பேர் சஸ்பெண்டடு. அது வரைக்கும் அப்புறம் நிகழ்வு நடக்கவே இல்லையா? உளவுத்துறைக்கு தெரியவே தெரியாதா? உளவுத்துறை ஒழுங்காக செயல்படுதுன்னா அந்த இடத்துல இருந்து ரிப்போர்ட் கண்டிப்பாக அந்த மாவட்ட எஸ்பிக்கு போயிடும். அந்த மாவட்ட எஸ்பியிலேருந்து தலைமையகத்துக்கு வந்துடும், அங்கேருந்து சிஎம்க்கு வந்துடும். இந்த நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இருக்குன்றது ஒரு புள்ளி ஒருத்தரை பார்த்தா போதும். ஒவ்வொரு நிகழ்வையும் குமாரை காப்பாற்றினாரா, விக்னேஷை காப்பாற்றினா அப்படிலாம் பார்க்க தேவையில்லை.
ஒவ்வொரு நிகழ்வும் புள்ளி விவரம் வந்துடும். அந்த புள்ளி விவரத்தில் எவ்வளோ நடவடிக்கை எடுத்தாங்கன்றத காவல்துறையுடைய ஆய்வு, அந்த ஆய்வு ரிப்போர்ட் இருக்கு, அதுலேருந்து வாங்கினாலே போதும். என்னன்னு கேட்டால் போதும் சார். என்னன்னு கேட்டாலே வேலை நடக்கும். என்னன்னு கேட்காத ஒரு ஆட்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது திமுக கவர்மெண்ட் நடக்கும். அதனால பட்ட பகலை கடத்துறது நீங்கள் அப்படி விட்டுருங்க. அவர் வீட்டிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய கோட்டுப்புறத்துக்கு போவோம். அந்த பகுதியில் 2 ரவுடிகளை கண்காணிக்கிறது. இப்போ நீங்கள் சாதாரண ரியல் எஸ்டேட் விஷயம் சொன்னேன். அந்த பகுதியில் 2 ரவுடியெல்லாம் கண்காணிக்கிறது 24 உண்டுன்னு வச்சுக்கோங்க. உளவுத்துறைக்கு தனி ரிப்போர்ட்டே உண்டு. ஜெயலலிதா அவர்கள் காலத்தை எப்படின்னா இதை சொல்லிடுறேன், அப்போ ஜெயலலிதா எப்படி பண்ணுவான்னு சொல்கிறேன். அந்த பகுதியில் சுக்கு காப்பி சுரேஷ்னு ஒருத்தன், பேர் நல்லா வச்சுருவாங்க இந்த ஏரியாவில் மட்டும். சுக்கு காப்பி சுரேஷ், அவன் ஒரு ரவுடி. அதுக்கப்புறம் படப்பை சுரேஷ், 2 பேருமே இந்த சுரேஷ்ன்ற இந்த மார்ச் மாதம் ஆகாது நினைக்கிறேன். ஏகப்பட்ட கொலையை பார்த்தா சுரேஷ் இருக்குது. சுரேஷுக்குன்ற பேர் வச்சவனுக்குள்ள நல்ல காலையில் போல இந்த மார்ச் மாதம் அப்படின்னு தோணுச்சு. எல்லாத்தையும் சொல்லலை. ஆனால் கொலையாளர்கள் நிறைய பேர் சுரேஷ் எனக்கு தெரிஞ்சு. இந்த 2 பேருமே சுரேஷ் அந்த பகுதியில். இந்த 2 பேருமே உள்ள பூந்து, இந்த படப்பை சுரேஷ் உள்ள பூந்து வெட்டி கொலை. அதில் அருண்குமார் கூட இருந்தவன், அவனும் செட்டான வச்சுக்கோங்க. இந்த போட்டு சுக்கு காப்பி சுரேஷ், அவன் காதலியை கொண்ட வழக்கெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் அவன் மேலே ஒரு கிரிமினல் கேஸ் நிறையா இருக்குது. ஆனால் கொலை செய்ய விட்டு பார்க்கறது கிடையாது முதலமைச்சரோட வேலை. சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்றது நீங்கள் நபர்களுக்கான விஷயங்களை அவங்க தொடர்ந்து கண்காணிக்கிறது, அந்த குற்றம் நடக்கிறது முழுக்க தடுத்து நிறுத்துறது, அதோட சேர்த்து நீதிமன்றங்கள் வழியாக அவங்க உள்ள அனுப்புறது. இப்போ நான் இது அப்படியே உள்ள வரேன். இந்த இடத்துல ஒருவேளை ஜெயலலிதா அவர்கள் இருந்தால் என்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னா, ஒரு படம் ஆய்வுகள் ஒழுங்காக நடக்கும், இன்னொரு படம் ரொம்ப முக்கியமான வேலை நடக்கும். ஒரு ரவுடி இன்னொரு ரவுடி போட்டுறதுக்கான பிளான் நடக்குது, ஏதோ விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லீக் ஆகுதுன்னா இதன் அடிப்படையில் இன்னொருத்தர கைது பண்ண முடியாது. ஏன்னா திட்டமாக போட்டீங்கன்னு கைது பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு ஆதாரம் இருக்காது. ஆனால் போதுமான அளவுக்கு உளவுத்துறையோட ரிப்போர்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களை தான் போட்டு தர முடிவு பண்ணிட்டாங்கன்னா உங்கள் மேலே ஒரு பொட்டி கேஸை போட்டு ஒரு 20-30 நாள் ஜெயிலில் தூக்கி வச்சுருவாங்க. அப்போ அந்த கேஸ் கொஞ்சம் நீர்த்துரும். அந்த கோபம் நீர்த்துன்றத அந்த பிளானே நீர்த்து போயிடும். அப்பப்போ தூக்கி உள்ள ஒரு செட்டாக தூக்கி உள்ள வச்சு அந்த பிளானை ஃபுல்லாக கிளச்சி விட்ருவாங்க. இந்த நபர்கள் முயற்சி பண்ணுற இடத்துல அதையும் கூப்பிட்டு வச்சு வான் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். இப்போ முன்னாடி கொலை பண்ணாயில 71 வயசு அந்த ஆளாம் ரிப்போர்ட் கொடுக்கும்போதே எதிர்த்தரப்பு கூப்பிட்டு காவல்துறை வான் பண்ணிருக்குமா இல்லையா? அந்த பக்கத்து தலை வச்சு படுத்துன்னா அவ்வளோதானே. வான் பண்ணியிருந்தானே இவ்வளோ தைரியம் வராது. கரெக்டா? இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வருது இவங்களுக்கு? எனவே காவல்துறை செயல்படவே இல்லை. அது செயல்படவில்லைன்ற காரணம் முதலமைச்சர் தான். உளவுத்துறையோட எந்த ரிப்போர்ட்டையும் படிக்கிறது கிடையாது, அதோட நிலவரம் என்னன்றது தெரியாது. இப்போ சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேலமா கரூர் சரியா தெரியல எனக்கு, அந்த இடத்துல வந்து ஜான்ற ஒரு ரவுடி தன் குடும்பத்தோட மனைவியோட போய் காரை நிறுத்தி வழிமறித்து அந்த ஒய்ஃபை கீழே இறக்கிட்டு அந்த மனைவி கண்ணெதிரிலேயே வந்து கணவனை வந்து போட்டு தர பட்டப்பகல் டிராஃபிக் போயிட்டு பட்ட பகல்ல எந்த திட்டம்லாம் போடலாம். மற்ற நாடுகள்லாம் மற்ற மாநிலங்கள்லாம் கொஞ்சம் திட்டம் போடணும். யாராவது கொலை பண்ணுறதுக்கு கொஞ்சம் திட்டம் போட்டு யோசிச்சு கொலை பண்ணுற அவசியம் இருந்துச்சு. இங்கே அப்படி கிடையாது. திமுக வந்த 4 வருஷத்தில் அப்படிலாம் தேவையில்லை. யாராவது கொலை பண்ணணும்னா சுதந்திரமாக கொலை பண்ணலாம். ஏதாவது ஒரு விஷயம் இங்கே நல்லா நடக்குது, சுதந்திரமாக நடக்குதுன்னா அங்கே அடுத்த கொலை பண்ணுறது நடக்குது. அந்த லட்சம் தான் ஒரு ஆட்சி நடத்துறேன். நிறுத்தின ஒரே ஒரு கேள்வி எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு ரவுடி கொலை பண்ணா ரவுடி அவங்களுக்குள்ள இருக்கிற முன்பகை காரணமா அவங்க வீட்டு இதுல பொதுமக்களுக்கு ஒன்றும் பெருசா பாதிப்பு இல்லை. இல்லைங்க, நான் அகேன் சொல்றேன் இல்லைங்க, ரவுடி கொலை பண்றான்றதுல விஷயம் கிடையாது. பழிக்கு பழி வாங்குறதுலாம் இங்க ஒரு விஷயம் கிடையாது. இவன் செத்தது யார் செத்தது, இவன் உயிர்களை மதிப்பு இருக்கா இல்லையான்றதுல இங்க விஷயம் கிடையாது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் விஷயம். நீ சட்ட ஒழுங்கு பிரச்சனை எந்த அளவுக்கு மேனேஜ் பண்றதுன்றதான் விஷயம். ஒரு கொலை நடக்கிறதுக்கும் அது சட்டத்தின் பல அவனை தூக்கில் போடுறது 2 வித்தியாசம் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா கொலைக்கு கொலை சமம், ரவுடினா சாகலாம். சினிமா படத்துல தான் தங்கைக்காக ஒரு 40 ரவுடிகளை கொண்டுட்டு நீதி பேசுறது, அதெல்லாம் சினிமா படத்தோட முடிஞ்சு போச்சு. நீ நீதிமன்றத்தை கொண்டு வைக்கிறதா உன் வேலை. நீ இப்படி சொல்றீங்க ரவுடி கொலை பண்ணதுக்கு. இதே திமுக ஆட்சியில் முந்திர வருஷம் சொல்றேன். இதுக்கு முன்னாடி கருணாநிதி ஆட்சியில் ஒரு கம்யூனிஸ்ட் தோழை, நீ கம்யூனிஸ்ட் வெக்கமே இல்லாமல் செஞ்சுனாங்க, அவையெல்லாம் செத்தவங்க நிறைய பேர் வச்சுக்கோங்க. ஒரு கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஒரு 70-80 ஏக்கரை ஒரு முக்கியமான எம்எல்ஏ ரங்கராஜன் நினைக்கிறேன் எம்எல்ஏ அந்த ஆளு கைப்பற்றி வச்சிருப்பான். அவனை எதிர்த்து கேட்டதுக்கு அது கருணாநிதி அவருடைய பேர். அன்னைக்கு காலையில் தன் குழந்தை 5 வயசு குழந்தை கொண்டு ஸ்கூலுக்கு கூட போவேன், அந்த பிள்ளையை இறக்கி விட்டு 5 வயசு குழந்தை முன்னாடி அவங்க அப்பா வெட்டி கொள்வாங்க. இதுதான் கருணாநிதி ஆட்சியில் யாருக்குமே பிடிக்காத விஷயம். ஏன்னா பட்டப்புகளை இப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாறுது, சீரழிஞ்சு போயிருக்குது அப்படின்னா அது இப்போ வரைக்கும் தொடருது. ஸ்டாலின் ஆட்சியில் அதுதான் பண்ணுறாங்க, வேறு எந்த பெரிய வித்தியாசமும் கிடையவே கிடையாது. ஆம்ஸ்டாங் படுகொலையும் இப்படி தான் நியாயப்படுத்தினாங்க. எப்படி ரவுடிக்கு ரவுடி அசனா போட்டாங்க கொலை பண்ணாங்க, இதெல்லாம் பேச்சே கிடையாது. உன் வேலை என்ன அப்படின்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரப்படான்றத உன் வேலை. இப்போ ரவுடி வெட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, திரும்ப பழிக்கு பழி ஆரம்பிப்பான் இல்லையா? இதை நான் சொல்கிறேனே, தீபக் ராஜான்னு ஒருத்தரை நெல்லில் வெட்டி கொண்டாங்க. அவர் முக்கியமான பிரமுக சமூகம் சார்ந்த விஷயத்தில்.
அது ஒரு பெரிய கூட்டம் கூடுச்சு. ஆம்ஸ்டாங் கூட்டத்துக்குலாம் அப்போ 2 மடங்கு 3 மடங்கு கூட்டம் வச்சுக்கோங்க. இங்கே நியூஸ் இருந்ததுனால நியூஸ் சேனல்ஸ் ஓரளவுக்கு போட்டாங்க. இங்கே நியூஸ் சேனல்ஸ் அவ்வளோ இல்லாதனால அந்த கூட்டம் உங்களுக்கு தெரியல. இது காவல்துறை தெரியுமில்ல, தீபக் ராஜா அவர்களுடைய படுகொலைக்கு அப்புறம் தீபக் ராஜா அவருடைய சார்ந்தவர்கள் பழிக்கு பழியா அதோட எதிர்த்திருப்ப எப்படி ஒரு வருஷத்துல போறதுக்கான வேலை நடக்குமா இல்லையா? இது உண்மைங்க. எல்லா இடத்துலையும் பழிக்கு பழிக்கலாம். அப்போ பழிக்கு பழி நடக்க போகுதுன்னா அந்த எதிர்ப்பையும் பார்க்கணும், அதோட சார்ந்த நபர்களையும் பார்க்கணும். இதை உளவுத்துறையோட முக்கியமான கடமையா இல்லையா? அது நடக்கிற போது தடுத்து நிறுத்தணுமா இல்லையா? தூங்கி வலிகிறாங்க. தூங்கி வலிஞ்சதன் காரணமாக ஒரு வருஷம் கூட ஆகலை, அது எதிர்த்தரப்புக்காங்களே அவங்க அவரில் போட்டு தூக்கிட்டாங்க. அப்போ இங்கே யாரும் நீதிமன்றம் போக தேவையில்லை. நேரம் இந்த ரவுடிகள்கிட்ட போகணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு யாரங்க போட்டு தோணும், எதங்க எடுக்கணும், எதங்க செய்யணும் அப்படி கேட்டு அவனே முடிச்சு கொடுத்துருவானா? இதுக்கு தான் ஊர் நடத்துறீங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் நியாயப்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ரவுடிக்கு ரவுடி கொலை பண்ணுறன்னு ஒருத்தர் நியாயப்படுத்த விரும்புறீங்கன்னா இன்னொருத்தர் என்ன செய்யணும், தம்பியை வெட்டி கொள்றது ஒரு நியாயப்படுத்தியான். எல்லாருமே நியாயப்படுத்துவாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே நியாயப்படுத்துவாங்க. ஏன்னா அது பண்ணேன், அதனால் இது பண்ணேன். இந்த ரவுடிகளை விட்டுருங்களேன். திருச்சி பக்கத்தில் சுரேஷ், மீண்டும் சுரேஷ் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. திருச்சி பக்கத்தில் சுரேஷ் இப்போ 3 வாரத்துக்கு முன்னாடி அவனை கூட்டு கொலை, யாரு தண்ணி அடிச்சு எல்லாம் சேர்ந்து தகராறு அங்கேயே வச்சு கொண்டுட்டாங்க. இது திருச்சி பக்கத்துலையா? அப்படியே கிளம்பி கரூர் போயிடுவாங்க. கரூரில் சந்தோஷ்குமார் கொலை. அது என்ன காரணம்னா அவரோட நண்பர் பெயிண்டர், அவர் பிரகாஷ் நினைக்கிறேன், அவருக்கு பிறந்தநாள். அது தெருவில் வச்சு கொண்டாடிருக்காங்க இல்லை ரவுடி சேர்ந்துக்கிட்டு. அதில் சந்தோஷ்குமார்ன்ற நபர் ஒரு ரவுடி தான் வச்சுக்கோங்க. அவங்களால ஏகப்பட்ட கிரிமினல் கேஸ் இருக்குது. எல்லாம் வந்து தெருவில் வச்சு கொண்டாடிருக்காங்க. எல்லாம் தண்ணியை போட்டிருக்காங்க. தண்ணியை போட்டு சலம்பலாக இருக்குது. இவங்களுக்குள்ளே வாக்கிய தகராறு. அதில் அவனை போட்டு அடிச்சுட்டாங்க. போக இவனை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்க, மருத்துவமனையிலேருந்து கிளம்பி வந்தவன் எப்படியா அவனை போட்டு தரலான்னு சொல்லிட்டு எங்கேயும் வச்சு போட்டு தரலாம் நினைக்கிறீங்க? பட்டப்பகலில் பள்ளிக்கூடத்து பக்கத்தில் வச்சு கொள்றாங்க. பள்ளிக்கூடத்து பக்கத்தில் வச்சு அந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாங்க. அந்த ரவுடி தான் இல்லை. அப்படி ரவுடிட்டுக்காக நியாயப்படுத்த முடியுமா? இதுவும் எது நினைக்கிறீங்க? தண்ணியை போட்டு சண்டை போட்டதான். தண்ணியை போட்டு சண்டை போட்ட கேஸ் இருக்குல்ல, அதை மட்டும் தேடின்னு வச்சுக்கவேன். ஆரணி பக்கத்தில் அந்த விக்னேஷ்ன்ற நபருக்கும் அந்த ஏரியாவில் தண்ணியை போட்டு சுற்றுறாங்க. அவங்களுக்கு சில வாய்க்கா தகராறுன்னு வச்சுக்கோங்க. அதை வாய் தகராறுன்னு வச்சுக்கோங்க. தண்ணியை போட்டுட்டு அவங்களாம் அந்த ஏரியாவில் பிரச்சனை எடுக்கணும், அவங்களை பிடிச்சி ஒடுக்கணுமா இல்லையா? ஒரு 10 பேர் எப்பயும் வழக்கமாக ஒரு இடத்துல உட்காந்து தண்ணி போடுறான்னா அதையே பிடிச்சி களைச்சி விட வேண்டியது காவல்துறை வேலை. எப்பயும் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து 10 பேர் தண்ணி அடிச்சுட்டே இருப்பாங்க. அது கண்டுக்கிறாம போகிறது அவங்க வேலை. 10 பேர் உட்காந்து ஒரு இடத்துல ரெகுலராக தண்ணி அடிக்கான்னு தெரியல, அந்த இடத்த களைச்சி விடணுமா இல்லையா? அப்போ என்ன ஆகுது பாருங்க. சாதாரண மக்கள் கூட கடந்து போகும்போது யாரோ ஒருத்தன் 2 பேர் பொறுமையாக போயான், 3ஆவது என்ன பண்ணுவான், ஏன்பா அப்படி பண்ணுறீங்க கேட்பான். அவங்கள எல்லாம் சேர்ந்து பாய வேண்டியது. அப்படி வந்த பிரச்சனை. கல்யாணம் ஆகி 3-4 வருஷம் தான் இருக்கும். 1.5 வயசுல ஒரு குழந்தை இருக்கு, பெண் குழந்தை. அவனை வெட்டி கொண்டுட்டாங்க. எதுக்கு? தண்ணியை போட்டு பிரச்சனை இல்லை. தண்ணியை போட்டு பிரச்சனை இல்லை, காலங்காலத்தில் ஒரு கொள்றாங்கன்னா இது என்ன கவர்மெண்ட் நடத்துகிற? நான் கேட்குறேன். ரவுடிக்கு பாதுகாப்பு சொல்ல வரல, மக்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. எல்லா போட்டு தண்ணி போட்டாங்களே, அவங்களால கொலை பண்ண கேஸ் பேசியிருக்கேன். இதுக்கப்புறம் அவங்களால தொந்தரவானது, இதனால அவங்களால அவமானப்பட்டது, அசிங்கப்பட்டதுன்னு மக்கள் எல்லாம் சீரழிஞ்சு போயிருக்கானுங்க. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குன்னு எப்போவுமே சொல்லுவானுங்க திமுக கவர்மெண்ட்ல. ரவுடித்தனம் பண்ண யாரா இருக்க போறா, நம்ம பசங்களா இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணமா என்னன்னு தெரியல. அதனாலே இது கவனிக்கிறதே கிடையாது இவங்க. இப்போ சமீபத்தில் வந்து டிவியில் பேட்டியே கொடுக்குற எனக்கு கொலை மிரட்டல் வருதுன்னு சொல்லி வக்ஃப் வாரியத்துக்காக ஜாகிர் ஹுசேன் அவர் மட்டும் இல்லை, நீங்கள் பல கொலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சிறார்கள் ஒரு 20 வயசு கீழே இருக்கிற 10 பேரை பிடிக்கிறாங்கன்னா 8 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிறார்கள் தான் இருக்கிறாங்க. இதுதான் சொசைட்டியில் கூடிய மிக வருத்தமான விஷயம். சமூகத்தை எந்த அளவுக்கு எடுத்து குடிச்சலாகிறீங்க. இந்த ஜாகிர் ஹுசேன் இருக்கார் இல்லையா, வேற யாரும் கிடையாது. இவர் முன்னாடி ஸ்டாலின் மேயராக இருக்கும்போது அவர் பாதுகாப்பு பணியில் இருந்தவர். அவருக்கு அது ரொம்ப முக்கியம். ஜாகிர் ஹுசேன் யாருன்றது வெறும் அவருடைய சமீபத்தின் கவர்மெண்ட் போகக்கூடாது. ஆரம்பத்தில் மேயராக இருக்கும்போது ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு பணியில் இருந்தவர் தான் இந்த ஜாகிர் ஹுசேன். அதை ஒத்துக்கிற மாட்டார்ல ஸ்டாலின். தனக்கு பாதுகாப்பில் இருந்த நம்பரே ஒரு போட்டு தூக்கிட்டாயின்னு வெளியே வந்து என்னது பேட்டி கொடுக்குமா இல்லையா? எவனா பேட்டி எடுக்கணுமா இல்லையா? எவனும் பேட்டி எடுக்கவே இல்லை. இந்த விஷயத்தில் இந்த ஜாகிர் ஹுசேனோட படுகொலையிலே கூட நீ கவனிச்சீங்கன்னா நேற்று முன்னாடி கைது பண்ணிருக்கிற வயசு தெரியுமா? 11ஆம் வகுப்பு படிக்கிறான். 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையனை கைது பண்றாங்க. நீங்க சொன்னது உண்மை. இங்கே இந்த கூலிப்படையா கொலை பண்ணிட்டாங்கல்ல, அவங்களோட வயசு எல்லாமே 40-50 கிடையாது. எல்லா பேரும் 26, 23, 22 தான். இதுக்குள்ளதான் இருக்கானுங்க. கொடூரமாக 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன்லாம் கிளம்பிட்டாங்க. அது ஒரு பக்கம் தமிழ் சினிமா முக்கியமான காரணம் வச்சுக்கோங்க. அது ஒரு உண்மையான காரணம். சைக்காலஜிக்கலா பார்த்தா, ஒரு கிரௌட் சைக்காலஜியில பார்த்தா இளைஞர்கள் மத்தியில் இந்த கொலை செய்யறது இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு ஹீரோஸமாக மாற்றி விட்டாங்க. அது ஒரு போட்டு விடுங்க. இன்னொரு போட்டு ஏன்னா கஞ்சா கடத்துறவன், பொட்டனை கடத்துறவன், இவங்கெல்லாம் இப்போ ஹீரோ ஆகிட்டாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்துக்கிட்டு அவன் ஹீரோவான், அவன் போலீஸ் அடிப்பானா, அவன் லியோன்னு கத்துவானா. இதை படமாட எடுக்கிறீங்க நீங்கள் ராஸ்கல்ஸ் அப்படின்னு சொல்லி அடித்து திருத்திருக்கணும் இந்த தமிழ் சினிமா. அது ஒரு கூட வைங்க. இன்னொரு பக்கத்து இந்த கவர்மெண்ட்டை சொல்லுங்கள்.
நீங்கள் 4 பேரை ஒடுக்கிருந்தீங்கன்னா அந்த பையனுக்கு இது தப்புன்னு தெரியும். எல்லாம் கொலை பண்ணிட்டு சுற்றி தெரிஞ்சான்னு வச்சுக்கவேன், அவனுக்கு ஓகே நமக்கு கெத்து தான் போல அப்படின்னு தெரியவா மாட்டான். 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு எப்படி அந்த புத்தி வருது? இது கொடுமையான விஷயம் தெரியுமா? அந்த ஜாகிர் ஹுசைன் முன்பே தெளிவாக சொல்றாரு, வீடியோவும் போட்டிருக்காரு, போலீஸே சொல்லியிருக்காரு, சமூக விரோதம் தன்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு. என்ன பண்ணியிருந்தாங்க? கல்லறையில் படுத்த கிடந்தாங்க. அந்த போலீஸ் எல்லாம் இப்போ பாதுகாப்பு எங்கே இருக்கிறாங்கன்னா ஒயின் ஷாப் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒயின் ஷாப்பை இப்போ காப்பாற்றணும். நாட்டு மக்களை விட்டுருங்க, ஒயின் ஷாப்பை காப்பாற்றுங்க. ஒயின் ஷாப்பில் வந்து குடிச்சிட்டு போனவே மக்களை கொண்டுருக்கேன், பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒயின் ஷாப்பை காப்பாற்றுங்க. மக்கள் எக்கே கேட்டு வேணா போகிறேன், ஒயின் ஷாப்பில் வேணும் திருடாமல் பார்த்துக்கணும் பாட்டில். அதில் தான் இது கவனமாக இருக்கு. இந்த இடத்துல தான் நான் அதிமுகவையும் திமுகவையும் பிரித்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அவங்க இருக்கும்போது இந்த ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவில் இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டில் இதையெல்லாம் ஒழுங்காக கவனித்து அதையாவது நடவடிக்கை எடுக்க நடப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியம் சட்டப்பேரவையில் அடைச்சி வச்சுக்குவேன். அதாவது சட்டப்பேரவையில் இப்போ அசம்பிளி கூடுதுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் தீவிரமாக கண்காணிப்பாங்க. ஏன்னா அசம்பிளி கூடி இருக்கு, முதலமைச்சருக்கு பேர் கெட்டக்கூடாதுன்னு கொஞ்சமாக கவனம் வைப்பாங்க. ரைட்டா? இங்கே அசம்பிளி கூடி இருக்கு, மார்ச் மாதத்தில், அந்த மார்ச் மாதத்தில் மட்டும் 15 கொலை. இது என்ன வளர்த்துருக்காங்க போலீஸு? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சட்டப்பேரவையில் உட்காந்துட்டு என்ன சொல்கிறாரு, எங்கள் ஆட்சியை யாராலும் குறை சொல்ல முடியாது. மனசாட்சியே இல்லையா? எந்த கொம்பனாலும் இந்த வார்த்தையோடு சொல்லிடுறேன். எந்த கொம்பாலும் சொல்லாதீங்க. செய்தி நிறுவனம் உங்களை விலைக்கு வாங்கிட்டீங்க, அதனால விஷயம் இருக்குது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, தமிழ்நாடுடைய சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாகிக்கிட்டே போகுது. நாளுக்கு நாள் தரங்கெட்டு போய்கிட்டு இருக்குது. அதற்கு காரணம், நேரடி காரணமே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இதை ஒழுங்கா பாருங்கன்னா கடைசியாக எங்கே போய் நிற்கிறீங்கன்னா சவுக்கு சங்கர் வீட்டில் போய் சாக்கடை எப்படி ஊத்துறது? இது ஒரு வேலையா? இது வேலையா கேட்குறேன். சவுக்கு சங்கர் வீடு எங்கே இருக்கு? அதெல்லாம் இவங்க வளர்த்துருப்பாங்க. உளவுத்துறைக்கு எது நோட் போட்டிருக்கோம்? சவுக்கு சங்கர் இங்கே வீட்டில் குடியிருக்கிறார், அவர் இந்த நேரம் வெளியே கிளம்புகிறார், இந்த நேரத்தில் சாக்கடையில் கொண்டு ஊற்றுவோம். இது ஒரு வேலையான கேட்குறேன். அந்த துப்புரவு பணியாளர்கள் கூட்டமைப்பு இன்னைக்கு பேட்டியும் கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அது விடுங்க, நான் என்ன சொல்றேன், அது எந்த இடம் எப்படி தெரிஞ்சிச்சு உனக்கு? அந்த இடம் எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு? அதான் சொல்லல, உளவுத்துறை வேலை என்ன, இந்த மாதிரி நபர்களை கண்காணிப்பேன் நான் இருக்கேன். எல்லாம் 100% கண்காணிப்பான்னு வச்சுக்கோங்க. கண்காணிப்பான்னு தெரியும். ஆனால் அரசியல் ரீதியான கண்காணிப்புன்னு ஒன்று இருக்கும், ரவுடிகள் கண்காணிப்பு இருக்கும், சமூக விரோதிகள் கண்காணிப்பு இருக்கும், குற்றப்பின்னணி ஈடுபடக்கூடிய பொருளாதார குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய நபர்களுடைய கண்காணிப்புன்னு இருக்கும். இதெல்லாம் உளவுத்துறை வேலை. அப்போ அந்த உளவுத்துறை அந்த வேலையை பார்க்காம சவுக்கு சங்கர் எப்போ வீட்டை விட்டு கிளம்புவார், அவங்க வீட்டில் யார் இருப்பா, எப்போ சாக்கடை எடுத்துகிட்டு போனால் ஊற்றலாம், இது ஒரு பொழப்பா தெரிஞ்சா இப்படிதான் இருக்கும். நம்ம டாஸ்மாக் கடைகளை காப்பாற்றுவோம், சவுக்கு சங்கர் வீட்டில் சாக்கடை ஊற்றுவோம். இந்த பக்கத்து மக்கள் எல்லாம் செத்தாயின்னு தெரிஞ்சா என்ன உருப்படும்? பதிவோட இறுதியா நாளைக்கு இந்த சட்டையை காட்டிட்டே வந்துடுறேன். அதான் உங்களுக்கு மரியாதை.